ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமிக்கு கொஞ்சம் பூக்கள் போடலாம் அப்படின்னு மாடித் தோட்டத்தில் வளர்ந்த பூக்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்பருத்தி பூக்களில் கொஞ்சம் பூக்களை பறித்து எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி செண்டுமல்லி செடிகளில் எல்லாமே மொட்டுக்களாக இருந்துச்சு. ஏற்கனவே முதிர்ந்த பூக்களை எல்லாம் பறித்து எடுத்தாச்சு. ஒரே ஒரு பூ மாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதை நான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. இருவாச்சி மல்லி செடியில் ஒரு 4-5 பூக்கள் பூத்து இருந்துச்சுங்க. அதையும் பறித்து எடுத்தாச்சு. இந்த மல்லிச்செடி ரொம்ப குட்டி செடி தான், இருந்தாலும் வெயில் சீசனுக்கு நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குங்க. பால்சம் ஃப்ளவர்ஸ்லேயும் ஒரு 4-5 கலர் பூக்கள் பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பால்சம் ஃப்ளவர்ஸில் சுத்தமாக வாசனை இருக்காதுங்க. வாசனை இல்லாத பூக்களை சாமிக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை என்பது இறைவனோட படைப்பில் உருவானது. இயற்கையாக பூக்கிற எந்த பூவுமே சாமிக்கு வைக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்துங்க. இன்றைக்கி பறித்த பூக்களை எல்லாத்தையும் சாமிக்கு வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.